தினேஷ் என்ன சொன்னார் கேட்டியா? நீ வெளிநாட்டில் வர மாதிரி இருக்க. நீ இல்லை, நம்ம 3 பேரை பார்த்தா பெங்களூர் இல்லை டெல்லி இல்லைன்னா வெளிநாடு மாதிரி இருக்கான். இந்த நரேன் போட்டிருக்கான்ல, அது மாதிரி சும்மா ஒரு 200க்கு ஒரு செப்பல் வாங்கிட்டேன்னா தெரியல. எனக்கு எப்படா தெரியும்? 6000 ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு சென்னையிலேயே ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பைக்லேயோ கார்லேயோ வந்தீங்கன்னா பார்க் பண்ணுறதும் கஷ்டம், அதை திருப்பி எடுக்கிறது அதோட கஷ்டம். அதனால நாங்களே இன்னைக்கு ட்ரெயினில் தான் வந்தோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஜாலியாக இருந்தது. நீங்களுமே ட்ரெயினில் வந்துட்டீங்கன்னா டென்ஷன் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணலாம். சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. நீ ஸ்டார்ட் பண்ண மச்சான். ஹலோ வியர்ஸ், அப்படி இப்படின்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் 3 பேரும் திருப்பி ஒன்றா வெளியே வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ். பிளான் எதுவும் பெருசாக இல்லை, சும்மா பசங்களுக்கு டாய்ஸு அப்படியே சில்லறையாக சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கலான்னு இருக்கும். நீங்கள் ஒரு வேளை மெட்ரோவில் வந்தீங்கன்னா ஹைகோர்ட் ஸ்டேஷன்லேயே இறங்கிடுங்க. அங்கேருந்து இன்னும் பக்கம். இங்கே நிறைய ஸ்ட்ரீட் இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் குறிப்பிட்ட ஐட்டம்ஸ்க்காக பிரிச்சிருப்பாங்க. அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மலைய பெருமாள் ஸ்ட்ரீட். நாங்கள் இங்கே சீக்கிரமே வந்துட்டோம், ஸோ நிறைய கடைங்க மூடி இருந்தது. இந்த ஸ்ட்ரீட்டில் வெட்டிங் கார்ட்ஸ், தாம்பூலப்பை, பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னர்ஸ், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்னு ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்கும். தினேஷ்க்கு இந்த ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ வாங்க அப்படியே இந்த கடையில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த கடையில் தமீம்னு ஒரு அண்ணா இருந்தார். ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் எடுத்து காமிச்சார். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக A1 கார்ட்ஸை விசிட் பண்ணுங்கள். தினேஷ் என்ன சொன்னார் கேட்டியா? நீ வெளிநாட்டில் வர மாதிரி இருக்க. நீ இல்லை, நம்ம 3 பேரை பார்த்தா பெங்களூர் இல்லை டெல்லி இல்லைன்னா வெளிநாடு மாதிரி இருக்கான். நம்மள இது சொல்லிருக்கூடாதுண்ணா. இது வந்து நீங்களா சொல்லலை, இது வந்து நானா சொல்றேன். அவரா சொல்கிறாரு. வாங்கிறதுக்கு முன்னாடி சொல்லி ப்ராடக்ட் அதிகமாக வாங்கி உங்கள் ஆதரவு எப்படி இருக்குது? எந்த விசேஷம் வாங்க, வெட்டிங் விசேஷம் அது அப்படியே இருக்கும். சார் ரைடர்ஸ் மாதிரி ஒருத்தர் எனக்கு முன்னாடி, ஒருத்தர் எனக்கு பின்னாடி சேஃப்டிக்கு வாங்கலாம். தேங்க்யூ. நீ போ. ஓகே. யாராவது எனக்கு கூட. இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்ரியன் ஸ்ட்ரீட். லைட்டாக கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாமாடா பூக்கடை பார்க்க? சும்மா ஒரு 10 கடை போயிட்டு வரலாமா? நல்ல செருப்பா? செம்மையா இருக்குடா. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது பந்தர் ஸ்ட்ரீட். இங்கே எல்லா வகையான ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டம்ஸும் கிடைக்கும். சில கடைகளில் பட்டாசு கூட வச்சுருக்காங்க. இங்கே பார்ட்டி செலிப்ரேஷனுக்கு தேவையான எல்லா டெக்கர் ப்ராப்ஸும் கூட கிடைக்கும். இன்றைக்கி நாங்கள் இங்கே எதுவும் வாங்கலை, சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் அப்படியே போயிட்டு வந்துட்டோம். ஸ்கூல் ரீஓப்பனிங்க்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லோரும் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணுவோம்ல. நீங்கள் அதுக்கு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் எல்லாம் ஒரே இடத்துல ஹோல்சேல் விலைக்கும் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது காசி செட்டி ஸ்ட்ரீட். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்காக ஷாப்பிங் பண்ண இங்கே வந்தீங்கன்னா டாய்ஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸு, சைக்கிள்ஸ், பேட்ரி பைக்ஸ், கார்ஸ், இப்படி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குங்க. பாரிஸ்க்கு ஷாப்பிங் வரவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறோம், கேளுங்க. தனியாக நீங்கள் இங்கே ஷாப்பிங் வர்றதை விட ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா மொத்தமாக வாங்குறதுனால உங்களுக்கு நல்ல கன்செஷன் கிடைக்கும். என் பையன் ரொம்ப நாளாக ட்ரெயின் செட் கேட்டுட்ருக்கான், அதான் விசாரிச்சிட்ருக்கோம். என் பொண்ணுக்கு யூனிகான்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு யூனிகான் வாட்சை வாங்கிட்டு அப்புறம் அப்படியே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் போய் ஷட்டில் ராக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம வந்திருக்கிறது நாராயண் முதலி ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டில் பர்டிகுலராக என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு எங்களுக்கே குழப்பமாக இருந்துச்சு. கீ செயின்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், ஏன் ஃபேன்சி ஸ்டேஷ்னரிஸ் கூட இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டையும் ஒரு வாட்டியாவது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுங்க. தினேஷ் இங்கே கீ செயின்ஸும் கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸும் வாங்கினான். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நரேன் மட்டும்தான் எதுவுமே வாங்கலை. அதனால் வாட்டர் பாட்டில்ஸ்க்குனே ஒரு கடை எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தோமா, அங்கே ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்க வச்சிட்டோம். அப்புறம் வர வழியில் காசி செட்டி ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுங்க. அது ஃபுல்லாகவே மொபைல் அக்சசரிஸ், ஹெட்ஃபோன்ஸ்,
பவர் பேங்க், எமர்ஜென்சி லைட்ஸ், சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு வழியாக ஒரு நல்ல ட்ரெயினை வாங்கிட்டேன். வந்த வேலை முடிஞ்சதும் சாப்பாடு ஞாபகம் வந்துருச்சு. நீங்கள் பாரிஸ் வரும்போது இந்த பால் சர்பத் கடையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்கும். சில்லுன்னு மலையில் கூட எங்களுக்கு குடிக்க செம்மையாக இருந்துச்சு. பால் சர்பத் இந்த இந்த ஃப்ளேவரில் தான் வருமா அது? செம்மையாக இருக்கு. பேட்டரி காலி பண்ணிட்டாங்களா? அவன் ப்ராடக்ட் வாங்கி எல்லாம் எடுத்துட்டு ராஸ்கல். பாதிக்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததை விட பாரிஸ் பல மடங்கு பெருசு ஃப்ரெண்ட்ஸ். மலையில் நாங்களுமே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. தினேஷ், இந்த செப்பல் ஸ்ட்ரீட்டுக்கு பை எனி சான்ஸ் போகலாமா? செப்பல் சீட் போடணும். ஏய் அவனே செப்பல் ஸ்பீட் ராஸ்கல். இல்லைடா, எதுக்கு சொல்கிறேன்னா எதுக்கு சொல்ல வேண்டாம். என்கிட்ட செப்பல் பிஞ்சு போச்சுடா. என்கிட்ட செப்பலே இல்லைடா. செப்பல் பிஞ்சதுனால அங்கே போகலாமான்னு கேட்குறோம். அது எங்கே இருக்கு? அந்த சிக்னல் இருக்குல்ல, அந்த சிக்னல் லெஃப்ட்டுன்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் போனதே இல்லை அந்த ஸ்ட்ரீட்டு. போகிறதுனா போகலாம். சும்மா ஒரு 4 தடவை பார்த்துக்கலாம். இந்த நரேன் போட்டிருக்கான்ல, அது மாதிரி சும்மா ஒரு 200க்கு ஒரு செப்பல் வாங்கிட்டேன்னா என் வேலை முடிஞ்சது. வாங்கிடி 200 அது. வாங்கிடி. தெரியல, எனக்கு எப்படா தெரியும்? 6000 அட பாவி. அதே மாடலில் கிடைக்கும் 200. அதான் அவ்வளோதான், நமக்கு அது போதும். நீங்கள் இது வரைக்கும் பாரிஸ்க்கு போனது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். குறிப்பாக டியூஸ்டேலேருந்து சாட்டர்டேக்குள்ளே. உனக்கு பிளாக் டீ ஒன்று, லெமன் டீ ஒன்று. உனக்குடா லெமன் டீயா? டைஜஷன். என்ன டீ இது? திஸ் இஸ் பிளாக் டீ. திஸ் இஸ் பிளாக் டீ. நீலாங்கரி போகணும். உண்டு என்னடா டீ? ஆ உண்டு என்ன டீ? லம்ஸ்கா. லம்ஸ்காவா? யா லப்பக்ஸா, ஸ்ரீலங்கா டீ இது. பேர் லப்பக்ஸ்கா. அடிச்சு விட்றா. சரி பாப்பா. தினேஷ் ஸ்டைலாக குடிக்கிறான்ல பிளாக் டீ. இவ்வளோ பிஸ்னஸ் எப்படி ஃப்ளாலெஸ்ஸாக ரன் ஆகுதுன்னு பார்க்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தெரியுமா? மக்கள் நிற்காமல் ஓடிட்டே இருக்காங்க. நடக்கவே இடம் இல்லைனாலும் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி பூந்து பூந்து போகிறார் நம்ம ரிக்ஷாக்கார அண்ணங்க. ஆயிரக்கணக்கான கடைங்க, டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸுன்னு கிட்டத்தட்ட பாரிஸில் இல்லாத பொருட்களே இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட பிக்கெஸ்ட் பிஸ்னஸ் ஹப்ஸில் ஒரு ஸ்மாலஸ்ட் ஷாப்பிங்கை சிறப்பாக முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.